பென்சில் புயல் மற்றும் கனமழை காரணமாக சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை பாதிப்புகளை தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன். எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஆய்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. சேலம் மாவட்டம் கந்தம்பட்டி பகுதியில் பார்த்தோம்னா திருமணி முத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் சேலத்தாம்பட்டி ஏரி உடைந்த காரணத்தினாலும் இருபுறம் இருந்து தண்ணீர் அதாவது கோவை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமிச்சிருக்கிறது. இரவு 12 மணி முதல் இப்ப இப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவல் அறிந்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று அந்த பகுதியில் நேரில் ஆய்வு செய்தார். உடன் பார்த்தோம் அப்படின்னாக்கா முன்னாள் அமைச்சர் செம்மலையும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் உடன் இருந்தனர். அப்பொழுது மாநகராட்சி அதிகாரிகளை அழைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பகுதியில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு காரணம் என்ன என்று அவர் விசாரித்தார். அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னாக்கா திருமணி முத்தாரில் இருந்து செல்லும் தண்ணீர் ஆங்காங்கே தடைப்பட்டுள்ள காரணத்தினால தண்ணீர் தேசிய நெடுஞ்சாலைக்கு ஆர்ப்பரித்து வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எனவே திருமணி முத்தாரில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த அடைப்புகளை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இது போன்று சேலம் மாவட்டத்தில் எந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு உள்ளதோ அல்லது அடைப்பு உள்ளதோ அதனை விரைவாக சீர் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னாக்கா போக்குவரத்து சீர்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வாகனங்களும் இவ்வழியாக அனுப்பப்பட்டு வருகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.